முழு இயற்கை உணவு. இப்போ தம்பதியர்லாம் பார்த்தீங்கன்னா முழுசாக இயற்கை உணவுக்கு மாறல. ஒரு நேரம் ஐயா சொன்னாங்க, ஒரு நேரம் சாப்பிட்டுட்டு இப்போ 2 நேரம் இயற்கை உணவு மாற்றிங்கனாலே நல்ல கருத்தறிவு அப்படின்னு சொன்ன பிறகு 110 பேருக்கு பண்ணோம். அதுக்கடுத்து என்னென்னா முதல்ல இயற்கை உணவு, அதுக்கடுத்து இயற்கை மருத்துவம் கொஞ்சம், இடுப்பு குளியல் அவங்க தான் சொல்லியிருக்காங்க. இடுப்பு குளியல், பிறகு வளையல் குளியல். இன்னொன்று அவங்க அதிகமாக சொல்கிறது, ஃபோன் பண்ணி கேட்டோம் டபுள் கேட்கறது இந்த சன்பாத் அடிக்கடி சொல்கிறது. ஒரே நாள் மட்டும் கேட்டேன், 2 லைனில் மட்டும் நீங்கள் சொல்லணும் ஆரோக்கியமாக வாழ்றது அப்படின்னு ஃபோனில் கேட்டேன். 2 லைன் தான் சொல்லணும், அதுக்கடுத்து சொல்லக்கூடாது இல்லையா? நான் உங்களோட கண்டிஷன். ஒன்று சொன்னாங்க, சமையல் உணவு எடுத்தா ஒரு எனிமா கேன் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட்டு லைன் அவங்க சொன்னது எனிமா கேன் வச்சுக்கணும், முடிஞ்ச இயற்கை உணவு. இந்த 2 விஷயம் தான் சொன்னாங்க, வேற ஒன்றுமே சொல்லணும். ஆனால் ஃபர்ஸ்ட்டு சொன்னது எனிமா கேன் தான் சொன்னாங்க. இது சொல்லும் பொழுது ஃபர்ஸ்ட் ஏன்னா காரணம் என்னன்னா, நம்ம எப்போ சாப்பிட்றோம், சாப்பிட்ட உடனே சாப்பிட்டதுனால அது எடுக்க வேண்டி வந்துடுது. ஏன்னா அது முழு இயற்கை உணவுல ஐயா மாதிரி மகான்கள் முடியுது. நம்ம எடுக்கும்போது அது பயன்படுத்தாமல் இருக்க முடியல, கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் ஆகிடும். முதல்ல சொன்ன வார்த்தை ஒரு நாள் கேட்கும்போது சொன்னது, இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள். ஒவ்வொரு முறையும் ஒரு வார்த்தை நமக்கு கோல்டன் வேர்ட் மாதிரி கிடைக்கும். அதை நம்ம பொறுமையாக இருந்தால் என்ன செஞ்சுக்கணும், நம்ம வாங்கிக்கணும். நம்ம அதுக்கு அவசரப்பட முடியாது. ஏன்னா பெரியவங்ககிட்ட இருந்து நீங்கள் எவ்வளோ பொறுமையாக நம்ம போய்கிட்டு இருக்கோமோ, ஏன்னா இப்போ நீங்கள் நம்ம 100 பேருக்கு அந்த கருத்தறிவு பார்த்தீங்கன்னா ஒரு ஆச்சரியமாகவே இருந்தது. ஒரு தடவை சாப்பிட்டாலே நிறைய பேருக்கு ஆயிடுது. ஐயாட்ட கேட்டேன் என்னன்னா, புளியல் இயற்கை மருத்துவம் 2வது தான் அப்படின்னு சொன்னார். ஒரு ஆளுக்கு என்ன செஞ்சோம்னா, அவங்க பழங்கள் ஒரு தடவை தான் சாப்பிட்டாங்க. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா வெறும் மண்புளியலும் இடுப்பு புளியல் மட்டும்தான் போட்டு விட்டோம். 9 வருஷம் இல்லை, 9வது வருஷம் பிறந்துச்சு. முதல் குழந்தை பிறந்துச்சு. அதுக்கடுத்து 9 வருஷம் இல்லாமல் இருந்தாங்க. வெறும் இடுப்பு புளியலும் அந்த மண்புளியலும் மட்டும்தான் போட்டு விட்டோம், குழந்தை பிறந்துச்சு. அது மாதிரி நிறைய ஐயா சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்ன, உணவு மாத்திட்டாங்க. ஒரு நேரம் தான் மாத்தினாங்க. ஒரு நேரம் தான் மாத்தினாங்க. அவங்க 3 நேரம் சாப்பிட சொன்னது சாப்பிடல. அது மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள். அதனால இதுல நோய் இல்லாமல் நிச்சயமா வாழ முடியும்.